சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 13. அமீர் முன்னால் செல்ல அனப்பாயன் பின்தொடர்ந்தான். அரச மாளிகையின் கிழக்கு வாசலுக்குள் நுழைந்தார்கள். ஒவ்வொரு திருப்பத்திலும் காவலர்கள் சோதனை போட சிலையை காட்டி காட்டி மாளிகையின் பின்னால் உள்ள தோப்பிற்குள் வந்தார்கள். அங்கே குதிரை சாலை தோட்டத்தை பார்த்து அப்படியே நின்றனர். அருகே திட்டிவாசல் தெரிந்தது. இருவரும் குதிரையிலிருந்து இறங்கினார்கள். குதிரையிலிருந்து ஒரு பையை எடுத்துக்கொண்டான் அமீர். திட்டிவாசல் கதவு சாத்தியிருந்தது. அமீர் 3 முறை தட்டினான். சிறிது நேரத்தில் கதவு திறந்தது. கையில் விளக்குடன் காவலாளி ஒருவன் மன்னர் என்று நினைத்து ஓரமாக நின்றான். இருவரும் தோட்டத்தின் நடுவே நடந்து சென்றனர். தோட்டத்தின் மத்தியில் ஒரு வீடு இருந்தது. கதவை திறந்து உள்ளே சென்றார்கள். உள்ளே தோட்டத்து தலைவன் அமீர் போலவே இருந்தான். இவர்தான் என் நண்பர் என்று அனப்பாயனிடம் சொன்னான். அனப்பாயனுக்கு இப்போதுதான் உயிர் வந்தது. தோட்டத்து தலைவன் அனப்பாயனுக்கு தலைவணங்கி வணக்கம் சொன்னான். தாங்கள் யார் என்பது எனக்கு தெரியும். என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். அப்போது அமீர், தலைவரே, எங்களுக்கு 20 குதிரைகள் வேண்டும், அதுவும் கட்டுக்கடங்காத குதிரைகள் வேண்டும் என்று சொன்னான். முரட்டு குதிரைகள் வேண்டுமா? அவை மிகவும் ஆபத்தானவை ஆயிற்றே. ஆபத்து தான் தேவையாயிருக்கிறது. தோட்டத்து தலைவன் அனப்பாயனை நெருங்கி, அமீர் சொன்னதை கேட்டீர்களா என்றான். ஆமாம், கேட்டேன். அமீர் தன் கையில் இருந்த பையை கொட்டினான். 2000 பொற்களஞ்சிகள். தோட்டத்து தலைவன் பொற்களஞ்சிகளை இமைமூடாமல் பார்த்து கொண்டிருந்தான். என்ன விழிக்கிறீர்? 20 முரட்டு குதிரைகளுடன் நாளை கடற்கரைக்கு நான் சொல்லும் இடத்துக்கு வர வேண்டும். 2 நாளிகைகள்தான் குதிரைகள் வேண்டும். பின் 20 குதிரைகளையும் இங்கே கொண்டு வந்து விட்டுவிடுங்கள். கேட்டால் அரபு குதிரைகளை பழக்குவதற்காக கடற்கரை கொண்டு வந்தேன் என்று சொல்லுங்கள். சொன்னபடி செய்தால் 2000 பொற்களஞ்சிகள் உமக்கு. எந்த ஆபத்தும் உமக்கு வராமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். தோட்டத்து தலைவன் நண்பர் அமீருக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பதாக சொன்னார். இருவரும் மீண்டும் அந்த இரவில் குதிரையில் ஏறி சென்றனர், முகத்திரையை அணிந்து கொண்டு. வணிகர் வீதியை அடைந்தார்கள். அவர்கள் தங்கும் இல்லம் அருகே வந்து விட்டார்கள். முகத்திரையையும் விலக்கினார்கள். அவர்கள் வரவும் வீட்டின் சொந்தக்காரர் அகூதா வரவும் சரியாக இருந்தது. உள்ளே வா அமீர், நாம் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. மூவரும் உள்ளே சென்றார்கள். அகூதா ஆசனத்தில் அமர்ந்தான். அனப்பாயரே, நாம் யோசிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், சித்தமாயிருக்கிறேன் என்றான் அமீர். நான் 2 மரக்கலங்களை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த அடிமை என்னுடைய இன்னொரு மரக்கலத்தை நடத்துபவன். இவன் ஒரு மரக்கலம் செலுத்துவான். அதில் சரக்குகள் ஏற்றப்பட்டிருக்கும். கடல் ஓரங்களில் காவல் அதிகம் இருக்கும். அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழிமுறைகளை நான் இவனிடம் சொல்லியிருக்கிறேன். எப்படியும் நாளை இரவு பாலுரை விட்டு புறப்பட்டு விடுவோம் என்று சொன்னான் அகூதா. அப்போது அனப்பாயன், அமீர், குணவர்மர் இங்கு எப்போது வர முடியும் என்று கேட்டான். இன்று நடுநிசியில் வருவார். எங்கு தங்க வைத்திருக்கிறாய்? குதிரை சாலை விடுதியில், குதிரை சாலை தலைவனின் கண்காணிப்பில். சரி அமீர், எல்லோரையும் காலையில் இந்த அறையில் திரட்டி வை. என் திட்டத்தை அதற்குள் முடிவு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு இருவரிடமும் விடைபெற்று கொண்டு தன் அறைக்குச் சென்றான் அனப்பாய சோழன். பொழுது விடிந்தது. அனைவரும் அந்த அறையில் கூடியிருந்ததை அனப்பாயன் கண்டான்.